இன்னைக்கு உலக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப் தான் பல முக்கியமான பிரச்சனைகளுக்கு காரணம். அதே மாதிரியான கம்யூனிகேஷன் கேப் கண்டிப்பா உங்க கரியர்ல இருக்கக்கூடாது. உங்க அப்ரைசல் டைம்ல உங்க திறமைக்கு ஏத்த சேலரி நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அந்த இங்கிலீஷை தமிழ் வழியாவே எப்படி ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றத இதுல கொஞ்சம் பாருங்க. மை இங்கிலீஷ் பேட் இன் ஆஃபீஸ், ஹவ் இம்ப்ரூவ். My English is not very good at the office. How can I improve it? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்ட் கரெக்ஷன். அப்ப இதே மாதிரியான இன்ஸ்டன்ட் கரெக்ஷன்லாம் கொடுத்து நம்ம சாட் ஜிபிடிலே கத்துக்கலாமா அப்படின்னா, சாட் ஜிபிடி, ஜெமினில எல்லாமே நல்ல அசிஸ்டன்ட். பட் அது ஒரு முழு டிசைன் பண்ணப்பட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் கிடையாது. சூப்பர் நோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் பேசக்கூடிய லெவல் என்ன அப்படின்றத முதல்ல டெஸ்ட் எடுத்து உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கோர்ஸை கொடுப்பாங்க. அதன் பிறகு நம்ம மைண்ட்ல நடக்கக்கூடிய இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்த லேகை கம்மி பண்ணி அதோடைய ஏஐ கிட்ட உங்ககிட்ட அதிகமா பேச வைப்பாங்க. பேச வச்சு உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது, உங்களை மானிட்டர் பண்றதுக்கும் உங்களை ஊக்கம் கொடுக்கறதுக்கும் ஒரு ஹேபிட் மென்டரும் இதுல ப்ரொவைட் பண்றாங்க. இவ்வளவு ஒரு டெடிகேட்டடான கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு சாட் ஜிபிடிலோ ஜெமினிலோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா இல்ல. இனி வாட்ஸ்அப் வீடியோஸ் வரக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸை வச்சு நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாம 75% ஆஃபரோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட லிங்க் அப்படின்றது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி உங்களோட இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தம் இதை பத்தியான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய காரணி ஃபுல்லா பாருங்க. இப்போ இது ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட், இடைக்கால அக்ரிமெண்ட். இன்னும் சில இடங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனல் அக்ரிமெண்ட் வெகு சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இன்ட்ரீம் அக்ரிமெண்ட்ல இந்தியாவுடைய மிக முக்கியமான தொழில்துறைகளுக்கு, குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மா, நம்மளோட ஜென்ரிக் மெடிசன் அமெரிக்காவில் மிகப்பெரிய லெவலில் பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வேல்யூ வைஸ் எடுத்தோம் அப்படின்னா 1,40,000 கோடி மதிப்புள்ள வர்த்தகத்துக்கு 0% டாரிஃப் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் அதுவும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி மதிப்புள்ள ஏற்றுமதி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற டாரிஃப் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 0 அப்படின்ற போது இந்த 5 துறைகளுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு பெனிஃபிட் இருக்க போது. அதே மாதிரி ஆர்எம்ஜின்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், நம்மளுடைய ஆயுத்தாடை ஏற்றுமதி, இதுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரேக் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் நம்மளுடைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இப்போ இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். இது எங்கேருந்து வருது இந்த அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் இந்தியா பைலேட்ரல் அக்ரிமெண்ட், பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பிடிஏ நெகோசியேஷனில் பிப்ரவரி 13ஆம் தேதி ட்ரம்ப் மற்றும் மோடி அவர்கள் ஒரு அடிஷ்னல் மார்க்கெட் ஆக்சஸ் நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தரும் இவ்வளோ வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது யூஎஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கூட்ஸு, யூஎஸோடைய அமெரிக்காவுடைய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, ட்ரைடு டிஸ்டிலர்ஸ் கிரெயின் டிடிஜின்னு சொல்லுவோம், ரெட் சொர்க்கம் அப்படின்றது அனிமல் ஃபீடு, நம்மளுடைய கால்நடைகளுக்கு தீவனமாக வரக்கூடியது, ட்ரீ நட்டு, கலிஃபோர்னியா ஆல்மண்ட்ஸ், இந்த மாதிரி போன்ற மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸு, இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த ஆப்பிள்ஸ், வாஷிங்டன் ஆப்பிள்ஸ் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இப்போ வரக்கூடிய இடத்துல இந்தியா இதோடைய ஒரு இறக்குமதி வரியை குறைச்சதுனால இதோடைய வரத்து நம்ம அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சோயாபீன் ஆயிலுக்கு ரொம்ப மிக முக்கியமான வரி சலுகை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சோயாபீன் நமக்கு இந்தியாவிலே அதிகமாக பயன்படுத்துறது பாம் ஆயில். பாம் ஆயிலுக்கு பிறகு சன்ஃப்ளவர் ஆயில், அது உக்ரைன்லேருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் கணிசமான அளவுக்கு இறக்குமதி அங்கே இருக்கக்கூடிய போர் சூழலால் இறக்குமதி பாதிக்கப்பட்டதுனால சோயாபீன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆயிலாக நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய வைன் அண்ட் ஸ்பிரிட் அமெரிக்கன் பிராண்ட்ஸுக்கு இந்தியாவில் ஒரு சலுகை வந்து இப்போ கிடைக்குது. இப்போது இந்தியாவுடைய அந்த 25% டாரிஃப், ரஷ்யாட்டிருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கினீங்கன்னு சொல்ல விதிக்கப்பட்ட அந்த அடிஷனல் வரி விதிப்பு முற்றிலும் விலக்கப்பட்டிருக்கு. இந்தியா அமெரிக்காக்கான டாரிஃப் அப்படின்றது இப்போ 18% வந்திருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 14257 ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டு இந்த இடத்துல இந்த உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டெக்ஸ்டைல், அப்பேரல்ஸ், லெதர், ஃபுட்வேர், பிளாஸ்டிக், ரப்பர், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், ஹோம் டெக்கர், ஆர்டிஷனல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷினரிஸு, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய லெவலில் வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது அமெரிக்காவுடைய ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸை கொடுக்குறாங்க. இப்போ மிச்ச நாடுகள், பல நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சாலும் சைனா மேலே வச்சிருக்கக்கூடிய 45%, இப்போ இந்தியா மேலே இருக்கக்கூடிய 18% பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில்
ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சைனா என்னதான் அவங்க பொருட்களை சப்சிடைஸ் பண்ணாலும், அவங்க ஏற்றுமதிக்கு சப்சிடி கொடுத்தாலும் இந்திய பொருட்களோட அவங்க கம்பீட் பண்ண முடியாது. இதுதான் மிக முக்கியமாக, குறிப்பாக ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நம்மளுடைய ஃபார்மா, இந்த 3 இடத்துலையுமே அவங்க கம்பீட் பண்ண முடியாது. இன்னொரு 4வது மிக முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ். இப்போது இந்த அக்ரிமெண்ட் படி எடுத்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு உண்டான லாங் ஸ்டாண்டிங் பேரியர்ஸ், இப்போ நம்ம மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அது எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், இல்லை சிடி ஸ்கேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி போன்ற மிஷினரிஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஐரோப்பாலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம், இல்லை அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். இதற்கான வரி விதிப்பு அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த லைசன்சிங் ப்ரொசீஜர் எல்லாமே இது வந்து வரி சலுகை அப்படின்றத இறக்குமதி வரி விதிப்பை கம்மி பண்ணுறதை விட நம்ம அந்த ப்ரொசீஜர்ஸ், இது வந்து மார்க்கெட்டில் ஃப்ளட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பல தடுப்பு நம்ம போட்டு வச்சுருந்தோம். அந்த தடுப்பை இப்போ நம்ம விலக்கியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாரிஃப் ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இரு நாடுகளும் மீண்டும் கூட்டி பேசி முடிவு பண்ணுவாங்க. அப்படின்ற போது இந்தியாவுடைய ஒரு கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா 500 பில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தகம், அதாவது வருடத்துக்கு $100 பில்லியன் அளவுக்கான வர்த்தகம் பொருட்களை நம்ம அமெரிக்காட்ட வந்து வாங்குவோம் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படின்ட்டு. இப்போ இதில் 500 பில்லியன் டாலருக்கான பொருட்கள், அமெரிக்க பொருட்கள், விவசாய பொருட்கள் வந்துருமானா கிடையாது. விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதியெல்லாம் அமெரிக்கா பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 10 பில்லியன் டாலருக்குள்ள தான். அப்போ மிச்சம் இருக்கிற 90% பேசிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோடைய டேட்டா சென்டராக இந்தியா மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே க்ளவுடில் தான் வைக்கிறோம். அதாவது நம்மளுடைய மொபைலோ இல்லை லேப்டாப்லேயோ ஒரு மெமரி இருக்கும், அது இல்லாமல் நம்ம க்ளவுடில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். க்ளவுட் சர்வீசஸ் தான் நம்ம மிக அதிக லெவலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது இந்த க்ளவுடுக்கு உண்டான அந்த சர்வஸ் டேட்டா சென்டர்ஸை இந்தியாவில் கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். குறிப்பாக ஆந்திர பிரதேசோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் யூபியோடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் மிகப்பெரிய லெவலில் ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுமே மிகப்பெரிய லெவலில் ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. நிறைய டேட்டா சென்டர்ஸ் இங்கே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு உண்டான எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அமெரிக்காவில் இருந்தால் நம்ம வாங்கணும். அது கணிசமான அளவுக்கு போக போகுது. அடுத்தது அமெரிக்காட்டிலேருந்து இந்தியா வாங்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தளவாடங்கள், பொசைடான் P-8I இருக்கட்டும், இல்லை அப்பாஷே ஹெலிகாப்டர்களாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவுடைய பிரெடேட்டர் ட்ரோன்ஸ் போன்ற பல ஹை எண்ட் இராணுவ தளவாடங்கள் நம்ம வாங்கும்போது இந்த $500 பில்லியன் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகத்தோடைய பெஸ்ட் இன் டெக்னாலஜி நமக்கு கிடைக்குது. அதே சமயம் நம்மளுடைய ஹை வால்யூம் கூட்ஸ்க்கான மார்க்கெட் அங்கே அமெரிக்காவில் கிடைக்குது. அதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யாவை மட்டும் சார்ந்து இருக்காமல் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெடேட்டர் ட்ரோன்ஸுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ட்ரோன்ஸ் கிடையாது உலகத்தில். ஸோ அந்த வகையில் இது ஒரு வின்வின்னாக நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இப்போவும் சொல்கிறது இந்தியாவுடைய கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் ப்ராசஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, இவ்வளோ தடுப்புகள், இவ்வளோ நீங்கள் வந்து ஒரு மார்க்கை நீங்கள் இப்போ வரி சலுகை கொடுத்தாலும் எங்களால் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படின்ற போது அமெரிக்காவுடைய சில ஆட்டோமொபைல் நிறுவனங்கள், ஹார்லி டேவிட்சன் போன்ற நிறுவனங்கள் மீண்டும் அவங்களுடைய அந்த பொருட்களை இறக்குமதி செஞ்சு இங்கே பில்ட் பண்ணி சிகேடி மாடலில் பில்ட் பண்ணி இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளை மாளிகையிலேருந்து வந்தது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்தியா வில் ஸ்விஃப்ட்லி எக்ஸிக்யூட் திஸ் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ட்ரை டு ஃபைனலைஸ் த இன்டரிம் அக்ரிமெண்ட் வித் இன்டென்ஷன் ஆஃப் ரீச்சிங் எ மியூச்சுவலி அட்வான்டேஜஸ் BTA. ஸோ இன்னும் முழு வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாகலை, பட் இடைக்கால ஒப்பந்தம் இந்த நாடுகள் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து இங்கே இருக்குது. இப்போது இது எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேரிஃப் இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் போன வருஷம் போடப்பட்டது 50%, அந்த 50%லேருந்து குறைஞ்சி இப்போ 18% ஆயிருக்குது. 32% அப்படின்றது குறைஞ்சிருக்கு. இப்போது இந்த 18%க்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னலாடை, அதாவது டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ், லெதர் அண்ட் ஃபுட்வேர், பிளாஸ்டிக் ரப்பர் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், வீட்டு சாதன ஐட்டங்கள்ஸ், ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸு, ஆர்டிஷனல் ப்ராடக்ட்ஸ் மற்றும் மெஷினரிஸ். ஜீரோ டாரிஃபில் என்ன வருதுன்னா இந்த 3 எனக்கு பங்கு சந்தையில் இருக்கவங்க கொஞ்சம் குறிப்பாக கவனிங்க. விமானத்தோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இந்தியாவில் பெரிய லெவலில் நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு 0% வரி. ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ், இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய வைரம் மற்றும் தங்க ஆபரணங்கள், இதுக்கு 0% டாரிஃப் கொடுத்துருக்காங்க. ஃபார்மா, மிக மிக முக்கியமாக ஃபார்மா, ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டருடைய அந்த நம்மளுடைய அரசாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரதமர் இதுன்னு சொல்லி மருந்தகம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரிக் மெடிசன்ஸ், அன்டேபிள் மெடிசன்ஸும் ரொம்பவும் சீப்பான விலையில அந்த அரசாங்கம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாடலை இப்போ வந்து அவருக்கு ட்ரம்ப் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அவங்க மக்களுக்காக. ஸோ அந்த ட்ரக்கு தேவைப்படும் அப்படின்ற போது அந்த விலையில கொடுக்கணும் அப்படின்னா
இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மா கம்பெனிகள் ஏற்றுமதி செய்யறதுக்கு அந்த வரி சலுகை கொடுத்தாகணும். அது நமக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக செக்ஷன் 232 அவங்களுடைய அரசியல் சாசனத்துப்படி செக்ஷன் 232ல் ஒரு மிக முக்கியமான எக்ஸம்ஷன் கிடச்சிருக்கு. இந்த எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரிஃப் ரேட் கோட்டா அப்படின்றது நமக்கு கோட்டா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸில் இவ்வளோ அளவுக்கான ஆட்டோமொபைல் ஏற்றுமதியில் ஸ்பேர் பார்ட்ஸில் இந்தியாவுடைய பொருட்களுக்கு வரி விதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ இப்போ புதுசாக ஏற்கனவே நம்ம அமெரிக்காவுக்கு நிறைய ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வர்த்தகத்தில் நாம் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம், அமெரிக்காட்டேருந்து நம்ம கம்மியாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்றது நம்ம சார்பாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு $30 ட்ரில்லியன் அளவுக்கான மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அமெரிக்கா உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட், அது இன்னும் வைடராக ஓப்பன் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புது வேலைவாய்ப்புகள், அதாவது இது வந்து வேலைவாய்ப்புகள் டேட்டா சென்டர்ஸில், கேப்பபிலிட்டி சென்டர்ஸில், குவாண்டம் சென்டர்ஸில், டெக்னாலஜியில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பேக் போனாக நம்மளுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது சிறு குறு மற்றும் பெருநிறுவனங்கள். இந்த சிறு குறு நிறுவனங்கள் இன்னும் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் ரிவைவ் ஆகும். அதே மாதிரி புது நிறுவனங்கள் வரும். ஸோ வேலைவாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, அமெரிக்காவுடைய விவசாய பொருட்கள் இங்கே குவிஞ்சிருமா, நம்ம விவசாயம் அழிஞ்சிருமா? கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரீ நட்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்டு, வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரூட், பிஸ்தா மற்றும் நட் வெரைட்டிஸ், இது எதுவுமே இந்தியாவில் நம்ம தயாரிக்கிறது கிடையாது. இதில் பெரிய அளவுக்கான விவசாயம் இந்தியாவில் பண்ணுறது கிடையாது. ஹிமாச்சல் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் குறிப்பிட்ட அளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு, அதோட தரம் அப்படின்றது வேற. இது ஏற்கனவே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ட்ரைடு டிஸ்டிலர்ஸ் கெயின்னு சொல்லக்கூடியது, அதாவது கால்நடைக்கான உலர் தீவனங்கள். இதில் குறிப்பாக ரெட் சொர்க்கம் அப்படின்றத நம்ம பண்ணுறோம். இது நம்மளோட கால்நடைகளுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு இதுவுமே நம்ம ஏற்கனவே இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, இதில் ஆப்பிள் குறிப்பாக மிகப்பெரிய லெவலில் அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் அமெரிக்காவிலேருந்து. இது குறிப்பிட்ட சில இடங்கள், அதாவது ஹிமாச்சல் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் விவசாயம் செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் கொஞ்சம் இதில் கவலை தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கும் டொமஸ்டிக் மார்க்கெட் ஆக்சஸ் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சிறு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுட்ஸு, டின்டு ஃபுட்ஸு, இதுக்கு நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இந்தியாவில் இல்லை. நம்ம ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் தான் எப்பயுமே சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. பட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக கிடைக்கும். அப்போ அமெரிக்காவுக்கு அது இருக்குது. அடுத்தது சோயாபீன், மெயினாக சோயாபீன் ஆயில் அப்படின்றது இப்போ நமக்கு ஆல்டர்னேட் ஆயில்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உக்ரைன்லேருந்து சன்ஃப்ளவர் ஆயில்ன்றது, சூரியகாந்தி எண்ணெய் 2023 கொஞ்சம் ஒரு இதுவாக தான் போயிட்டுருக்கு. அது நம்ம கம்மியாக தான் இம்போர்ட் பண்ண முடியுது. நாங்கள் விவசாய நிலங்களே பெருமளவுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் சோயாபீன் ஆயில் நமக்கு கிடைக்குது. அடுத்தது வைன் அண்ட் ஸ்பிரிட்டு, அமெரிக்காவுடைய கென்டக்கியில் இருக்கக்கூடிய விஸ்கீஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த விஸ்கிக்கும் அந்த இருக்கக்கூடிய ஆல்கஹாலுக்கும் ஒரு மார்க்கெட் வந்து கிடைக்குது. பட் அந்த மார்க்கெட் கிடைச்சாலுமே அமெரிக்கா இதில் பெரிய அளவுக்கு உள்ளே வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்கள் இந்த மதுபான பொருட்கள் மீது எக்ஸைஸ் டியூட்டி விதிக்கிறாங்க. ஸோ யார் எவ்வளோ எக்ஸைஸ் டியூட்டி விதிக்கிறாங்கன்றதை பொறுத்து இந்த மார்க்கெட் அப்படின்றது வரும். அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய தரப்பில் அவங்க மக்களுக்கு அவங்க சொல்கிறது ட்ரீ நட்ஸு, ட்ரைட் டிஸ்டிலரி கெயின்ஸ், சொர்க்கம் மற்றும் ஃப்ரெஷ் அண்ட் ப்ராசஸ் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. உண்மைதான், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இதில் பாதி விஷயம் அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இப்போ இது எல்லாத்த விட இவங்க போட்ட இந்த பதிவோடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்திய இந்திய வரைபடம். இதுதான் முதல் முறை வரலாற்றிலேயே இந்தியாவுடைய அஃபிஷியல் மேப்பை அமெரிக்கா பயன்படுத்தியிருக்காங்க. அஃபிஷியல் மேப்னு நான் சொல்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் சைனாவோட ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அக்ஷாய் சின், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட வரைபடம். ஆனால் ஃபிசிக்கலாக அந்த ஏரியாவை ஒரு தேர்டு நம்ம காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க, அக்ஷாய் சின்னை சைனா ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ்தலத்தில் இந்த மேப்பை பதிவிட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக், நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இது நாள் வரை அந்த பிஓகே ஏரியாவை, அக்ஷாய் சின் ஏரியாவை இல்லாமல் தான் நம்ம மேப்பை வந்து அவங்க காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்ன கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் கொடுக்குது அப்படின்னா, நேற்று பாகிஸ்தான் சாலிடாரிட்டி டேன்னு சொல்லி இந்த அசீம் முனீர் மீண்டும் பெதற்றினது, என்னைக்கா இருந்தாலும் காஷ்மீரை நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்னு சொன்னது, ஷபாஸ் ஷெரீஃப் வந்து பாகிஸ்தானுக்கு தான் காஷ்மீர் சொந்தம்னு சொன்னது, அதற்கு செருப்படி பதிலடியாக நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா அவர்கள் இருக்கிறதே உங்களால் மேனேஜ் பண்ண முடியல, மூடிடுங்கன்னு சொன்னதெல்லாம் பார்த்தனோமோ. அதுக்கு அடுத்த நாள்
இவங்களுடைய நெருங்கிய கூட்டாளியா இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க போனோம், ட்ரம்ப்பை வந்து கவர் பண்ணிட்டோம், ட்ரம்ப்போட ஃபேமிலிக்கு பிசினஸ் கொடுத்துட்டோம், கனிம வளங்களோட அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், போர்ட் ஆஃப் பீஸ்ல நாங்க சேர்ந்துட்டோம், ட்ரம்ப் தான் எங்களுடைய மிகப்பெரிய நண்பர், ட்ரம்ப்பை நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம், எப்படி சாதுரியம் எங்களை அப்படின்னு பேசின இந்த முட்டாள்களுக்கு அமெரிக்கா உன்னோடைய அளவு உயரம் இதுதான், உன்னோட வேலை டோருக்கு வெளியில நிக்கிறது தான் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. பிஓகேவோடைய இந்தியா பிஓகே மேல இருக்கக்கூடிய அஃபீஷியல் கிளைம், இந்தியாவுடைய அஃபீஷியல் கிளைம் அமெரிக்கா இப்போ முழுசா அங்கீகரிக்கிறாங்க. அக்ஸாய் சின் மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய உரிமையை அமெரிக்கா இப்போ முழுமையா அங்கீகரிக்கிறாங்க. பிஓகேவை எப்போ நம்ம மீட்டெடுப்போம், அக்ஷாய் சின்னை நோக்கி எப்போ போவோம் சொல்லும் பொழுது நான் மீண்டும் மீண்டும் பல மேடைகளில் சொன்னது, இந்த குளோபல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது ஃபேவரபிளாக நமக்கு வரணும்னு சொல்லி அந்த தருணம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் காஷ்மீர் வந்து ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, பிரச்சனைக்கு உண்டான டெரிட்டரின்னு அமெரிக்கா இனிமேல் எந்த காலத்துலையும் பேச போகிறது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சில லெஃப்டிஸ்ட் மீடியா வேணால் பேசலாம், பட் அமெரிக்க அரசாங்கத்தோடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் முழுவதும் அக்ஷாய் சின் உட்பட எல்லாமே இந்தியாவுக்கு தான் சொந்தம். இது ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக வந்திருக்குது. ஏன்னா அந்த மேப்போட இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெளிவாக தெரியுது, கிளியர் கட்டாக அவங்க இது வந்து எதாச்சியாக பப்ளிஷ் ஆனது கிடையாது. அவங்க தெளிவான ஒரு மெசேஜை இந்தியாவுக்கும் உலக மக்களுக்கும் அவங்க உணர்த்துறாங்க. அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலாக இதுக்கு முன்னாடி வந்த மேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி இருக்கும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் அதில் இருக்கும், ஆனால் டாட்டட் லைன்ஸில் காமிச்சிருப்பாங்க, இது டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு காமிச்சிருப்பாங்க. இதில் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கலர் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக இது ஒரு இந்தியாவுடைய பகுதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்காவுடைய ஒரு கிரிப்டிக் மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது குறிப்பாக வந்து ட்ரம்ப்போடைய கிரிப்டிக் மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிகப்பெரிய செட்பேக். பாகிஸ்தானோட ஊடகங்களில் இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தத்தை டிஸ்கஸ் பண்ணுறதை விட மிக அதிகமாக அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைனா அமெரிக்காவுடைய உறவுலையுமே இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து காமிக்குது. ஏன்னா அதில் மிக முக்கியமாக அக்ஷாய் சின் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காஷ்மீர் பாலிசி டே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அமெரிக்கா கிட்ட இவங்க ரொம்ப நெருங்கி போனது கடந்த 5 மாதங்களில் அமெரிக்காவுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை அவங்க ரொம்ப 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 தெளிவாக காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கமிட் பண்ண எதுவுமே இங்கே கிரவுண்டில் நடக்கலை அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு இந்தியா தேவையா பாகிஸ்தான் தேவையானா, பாகிஸ்தான் ஒரு அடியாள் வேலைக்கு டெம்பரரியாக கொஞ்ச நாள் தேவை, இந்தியா தான் அவங்களுடைய நெடுநாளில் ஒரு கூட்டாளி அப்படின்ற இடத்துல அவங்க இது பண்ணுறோம். ஸோ இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. பாகிஸ்தானுடைய மொத்த சோஷியல் மீடியா, அவங்களுடைய ஊடகங்கள் எல்லாமே, அவங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரு சேர கதறதை பார்க்க முடியுது. இன்னும் நல்லா கதறட்டும். இந்த முட்டாள்கள் டாக்டிக்கலாக சில வின் பண்ணிட்டு எப்பயுமே போரில் தோக்குறது தான் இவங்களுடைய நியதி. அதுதான் இப்போ நடந்திருக்கு. உங்கள் கமெண்ட் சென்டர் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.